சர்ச்சில் உட்காந்துருக்காங்க. அப்பதான் அவ்வளவு அவசரமா இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கான். யாரோ ஒருத்தனுடைய போட்டோவை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. எவனோ அனுப்பின ஒரு மெசேஜை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயா, உன்னுடைய ஆத்மாவை வாழ வைக்கிறதுக்கு வசனம் கேட்க வந்து உட்கார வச்சுட்டு எங்க திருப்பினா பாருங்க, ஒரு கண்ணாடியை வச்சு பாரு 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 பாரு. இது அவ்வளவு அவசரமா பாரு. கடந்த வாரம் கண்டுபிடிச்சாங்க, இந்த பைத்தியத்துல மாட்டினது சின்ன பிள்ளை இல்ல, 55 வயசு ஆளு மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தேன் நான், போன வாரம் கண்ணால பார்த்தேன். 55 வயசு ஆளுக்கு செல்போன் ஆஃப் பண்ற அவ்வளவு கஷ்டமா இருக்கு. பிரவுஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு செல்போன்ல, பேஸ்புக் அப்படியே உருட்டிட்டு இருக்காரு. சரி, செய்தி நடந்துட்டு இருக்கு, உருட்டுறாரு இப்படி. இது யார் வேலை தெரியுமா? உங்களுக்கு தெரியல. நீங்க நினைக்கிறீங்க பெரிய அறிவாளியா செஞ்சிருக்கேன். இல்ல, அறிவை மழுங்க பண்ணி இந்த வசனத்தை கேட்டுறாத, நீ நல்லா இருப்ப, அதனால கேட்டுறாத. வேற ஏதாவது கேளு, ஏதாவது கர்மத்தை கேளு, ஏதாவது ஒரு அசுத்தத்தை பாரு, உலகத்தை பாரு. பிரசங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கும் போதே நான் சொன்னேன் பாருங்க, ஆரம்பத்தில் செல்போன் ஒரு மெசேஜ் அனுப்புவோம். அப்பதான் இது எதுக்கு பாக்குற, இதை பாரு. அப்பதான் ஆவியானவர் நம்மளோட பேசணும்னு வருவார். இப்ப அப்படி டைவர்ட் பண்ணுவான். அப்பதான் அவ்வளவு அவசரமா பேஸ்புக்கை பார்ப்பான். ஏயா, உன் ஃபேஸையே கெடுக்கிறதுக்கு, உன் வாழ்க்கையே கெடுக்கிறதுக்கு அவன் மெசேஜ் அனுப்புறான்னு தெரியல உனக்கு. நீ ஒரு பைத்தியமா உட்காந்து அவன் சொல்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. வசனம் வந்து விதைக்கப்படும் போது வரான், அவன் வந்து எடுத்துட்டு போயிடறான்.